ஓம் சக்தி. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மன்றத்தின் சக்தி ஒருவரின் கணவர் அரசு நியாய விலைக்கடையில் பணிபுரிந்து வந்தார். அவரின் உத்தியோகம் போய்விட்டது. 8 மாத காலமாக மீண்டும் வேலையை பெற எவ்வளவோ முயற்சித்தும் கிடைக்கவில்லை. அந்த சக்தி மன்றத்தினரிடம் போய், நான் மன்ற உறுப்பினராகிறேன், அன்னதானத்திற்கு பிடி அரிசி திட்டத்தில் பங்கு கொண்டு அரிசி தருகிறேன் என்று கூறி அரிசி கொடுத்து வந்தார். கூட்டு வழிபாட்டிலும் தவறாமல் கலந்து கொண்டார். ஒரு நாள் அந்த பெண்மணியின் கனவில் அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் தோன்றினார்கள். அவர் அம்மாவை விழுந்து வணங்கி தன் கணவருக்கு அம்மாவிடம் வேலை வேண்டினார். அது கேட்ட அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள், இந்த அம்மா, என் பார்வையை பெற வேண்டுமென எத்தனையோ பேர் ஆண்டு கணக்கில் தவம் இருக்கிறார்கள். இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லியபடி இந்தா என்று ஒரு ஃபைல் போல ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார்கள். மறுநாள் தன் கணவரிடம் கனவை பற்றி கூறி, நீங்கள் உங்கள் மேலதிகாரியை மீண்டும் ஒரு முறை போய் பார்த்து வாருங்கள் என்று வற்புறுத்தினார். கனவாவது வேலை கிடைப்பதாவது, போ என கணவர் அலட்சியப்படுத்தினார். அவரோ கணவரிடம், வேலை கிடைக்கிறதோ இல்லையோ, நீங்கள் மீண்டும் போய் பார்த்தால்தான் என்ன குறைந்தா போய்விடுவீர்கள்? தெய்வம் காட்டும், ஊட்டுமா? எதற்கும் நாமும் முயற்சி செய்து பார்க்க வேண்டாமா? எனக்காகவாவது ஒரு முறை போய் பாருங்கள் என மனைவி நச்சரித்ததால் கணவர் மேலதிகாரியை பார்க்கச் சென்றார். அங்கேதான் அற்புதம் நிகழ்ந்தது. அவர் போய் அதிகாரியை பார்த்ததும் வேலைக்குரிய ஆணையை கொடுத்து, இந்த நாளில் வேலையில் போய் சேர் என கூறினார் அந்த அதிகாரி. ஊர் திரும்பியதும் மனைவியிடம் சொல்லி பரவசப்பட்டார். இத்தனைக்கும் அந்த பெண்மணி மேல்மருவத்தூர் சென்றது கூட இல்லை. அருள் திரு பங்காரு அம்மா அவர்களை நேரில் பார்த்ததும் இல்லை. வார வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மாவை நம்பி வழிபட்ட முயற்சியின் காரணமாக அவர் குடும்ப பிரச்சனையை தீர்த்து அருள் பாலித்தாள் அன்னை. ஓம் சக்தி.